வெற்றி வாழ்வுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த பல வாரங்களாக நாம தேவனுடைய அன்பு என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், பிற்பாடு அங்கிருந்து நாம ஆரம்பிப்போம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய அன்பு ரொம்ப மகா பெரிய அன்பு, அநாதி சிநேகமாய் இருக்கிறது. அவருடைய அன்பு அளவிட முடியாதது, அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லாதது, அவருடைய அன்பு நித்தியமான அன்பு என்று நாம பார்த்தோம். பல காரியங்களை பார்த்தோம். அன்பு கொடுக்கிறது, அன்பு மன்னிக்கிறது, அன்பு கரெக்ட் பண்ணுகிறது, சீர்படுத்துகிறது என்பதையெல்லாம் நாம பார்த்தோம். அந்த அன்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், இருங்கள் அப்படின்ற. இது ஒரு ஆப்ஷனா கொடுக்கல. ஆப்ஷன் என்ன? அன்பு கூர்ந்தா கூறலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி கொடுக்கல. அவர் அதை ஒரு கட்டளையா தரார். கண்டிப்பா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, சக விசுவாசிகளை பற்றி சொல்றாரு. ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு இந்த சபையில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சகோதரர்கள் இடத்துல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அதுக்கப்புறம் எப்படி அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி அன்பா இருக்க வேண்டும் என்றால், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி அன்பா இருக்க வேண்டும்? நான் எப்படி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தோம், நான் எப்படி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து என்னையே உங்களுக்காக கொடுத்தனும், உயிரே கொடுத்தனும், நான் எப்படி அன்பு கூர்ந்தனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பர்கள். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறாரு? யூதாஸ் காட்டி கொடுக்க போறான், அவருக்கு தெரியும், ஆனா அன்பு கூறுறாரு. பேதுரு மறுதலிக்க போறான், அதுவும் அவருக்கு தெரியும். விர சொல்றாரு, சேவல் 2 முறை கூறுறதுக்கு முன்னாடி 3 முறை நீ என்ன மறுதலிப்பன்னு சொல்றாரு, தெரியுது, ஆனாலும் அன்பு கூறுறாரு. சிலர்லாம் அவருடைய அவருடைய எண்ணங்களுக்கு முரணாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றீங்க, உங்களெல்லாம் வானத்துல இருந்து அக்கினி இறக்கி காலி பண்ணிடவா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கேக்குறாரு, என்ன ஆவி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அப்படிப்பட்ட ஆட்களையும் அவர் அன்பு கூறுறாரு. பேதுருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. என்ன யாருன்னு கேக்குறாங்க, சொல்றாங்க ஜனங்கள்லாம் அப்படின்னும் போது எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்றாங்க, எரேமியா சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, நீங்கெல்லாம் என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனோட குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுருவை அப்ரிஷியேட் பண்றாரு, பேதுருவை பாராட்டுறாரு. பேதுருவை மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துறாருன்னு சொல்றாரு பாருங்க. சொல்லி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல இவர் எப்படிப்பட்ட மரணத்தினால மரிக்க போறாருலாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே பேதுரு சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்றாரு. அப்ப பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறேன்னு சொல்றாரு. தெரியுது, இருந்தாலும் என்ன பண்றாரு, அன்பு கூறுறாரு. பல நேரங்கள்ல இந்த சீஷர்லாம் அப்போஸ்தலர்லாம் விசுவாசிக்க மறுக்கிறார்கள், அவர்களுடைய அவிசுவாசத்தை காண்பிக்கிறார்கள், சண்டை போட்டுக்கிறாங்க, யார் பெரியவர்கள் சண்டை போடுறாங்க. இருந்தாலும் என்ன பண்றாரு, அவங்கள நேசிக்கிறார். பல நேரங்கள்ல இவரோட அட்வான்ஸா போய் பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாருடைய சீஷருடைய கால்களையும் அவர் கழுவ ஆரம்பிக்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு இடுப்புல கட்டி கொண்டு அறையில கட்டி கொண்டு அவர் என்ன பண்றாரு, எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேதுரு மட்டும், ஐயோ ஆண்டவரை காலை இழுத்துறான், நீங்க போய் ஏன் காலை கழுவுறதா, முடியாது, நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் உனக்கு காலை கழுவலன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லை, ஒண்ணு இல்லை அப்படின்னு. சரி, அப்ப நான் முழுசா கழுவுங்க பாருங்க. அவன் எவ்வளவு ஒரு அறிவாளின்றதை காமிக்க விரும்புறான், அவனுக்கு எவ்வளவு தெரியும்ன்றதை காமிக்க விரும்புறான், இயேசுக்கு கட்டளை போடுறான். பல நேரங்கள் அவங்க விசுவாசிக்காம போறாங்க, இருந்தாலும் அவர்களிடத்துல என்ன பண்றாரு, அன்பு கூறுறாரு. அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நாம கூட என்ன பண்ணணும், மற்றவர்களிடத்துல சக விசுவாசிகள் இடத்துல நாம அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும் சொல்லிட்டு சும்மா சொல்லல, அவர் என்ன பண்றாரு, அவரை போலவே நாம அன்பு கூறுறதுக்கு
அவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். நம்முடைய இருதயங்களில பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெய்வீக அன்பை என்ன பண்ணிருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். இப்ப நம்மளால அன்பு கூற முடியும். இதைத்தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். இந்த தேவனுடைய தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்துல இருக்கு. மற்றவங்க ஏதாவது பண்ணாலும் நாம அவங்கள இடத்துல என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். ஆனா நாம பாருங்க, அந்த நேரத்துல அது நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூச்சல் ரொம்ப அதிகமா இருக்குது. பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கூச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா டென்ஷன் அவ்வளோ. யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா பொறுத்துக்கிறதே கிடையாது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமா அவங்க கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க, டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுற நீ அப்படின்றாங்க. அப்ப நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணணும், அவர்களிடத்துல அன்பு கூறணும். இயேசு அவர்களை கடிந்து கொள்றாரு, ஆனா என்ன பண்றாரு, அன்பா இருக்கிறார். அவங்களிடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறார். நாமும் மற்றவர்களிடத்துல, சக விசுவாசிகளிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இதனால எனக்கு என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் கடவுளை தேடினுங்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கும் பொழுது, தெய்வீக அன்பை நாம காண்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய அன்பு நம்முடைய சக விசுவாசிகள் இடத்துல நம்ம காண்பிக்கும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கிற மக்களும் பார்த்து இது எப்படி சாத்தியம், இவர் எப்படி இவ்வளோ அன்பா இருக்கிறார், இவரால் எப்படி இந்த மாதிரி ஆட்களை நேசிக்க முடியுது அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், நாம் அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 15:9, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு கூர்ந்தா மட்டும் போதாது, அந்த அன்பிலே நாம நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்றாரு, பிதா என்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே மாதிரி நானும் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன். இந்த கைண்ட் ஆஃப் லவ், இந்த அன்பின் தரம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அன்புனால அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னா, பிதா ஜீசஸை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றது. என்ன மாதிரி ஒரு அன்பு! நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பிலே நிலைச்சிருக்கணும்ன்ற, சும்மா ஒரு நேரம் அன்பு கூறக்கூடாது, கண்டினியூஸா என்ன பண்ணணும், அன்பிலே நாம நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் சொல்றார் 11ஆம் வசனத்துல, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்றேன். ஏன் சொல்றேன், இந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கணும், உங்களுக்கு நிறைவா இருக்கணும், ஃபுல்லா இருக்கணும். இந்த சந்தோஷம் இன்க்ரீஸ் ஆகணும், அப்புறம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றார். அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்றார். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அவருடைய கற்பனை என்னன்னா, அவர் நம்மிடத்துல எப்படி அன்பு கூறாரோ, அவர் எப்படி கொடுத்தாரோ, அவர் எப்படி மன்னிச்சாரோ, அதே போல நாமும் மற்றவர்களிடத்துல அன்பா இருக்க வேண்டும். இந்த அன்பு ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி பாருங்க, ஒரு தரமான கிறிஸ்தவனுக்குரிய ஒரு தராதரம், ஒரு பெரிய குவாலிட்டி. அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுவரெல்லாம் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், உதவி செய்கிறவர்களாம் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பை வெறும் வாயில சொல்லி மட்டும் காமிக்காம, கிரையினாலும் உண்மையினாலும் நாம் என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும். வெறும் நாவினால் மட்டும் அன்பு கூறனா போதும், உங்களை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சும்மா வாயிலே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அவங்க சொல்றத கேட்கணும் இல்லையா? அன்பு, என்கிட்ட அன்பா இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியுதுன்னா, என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை என்ன பண்ணுவான், கை கொள்ளுவான். பாருங்க, இப்ப நான் இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு சும்மா வாயில சொல்றதுக்கும், அவரை நேசிக்கிறத கிரியையில காமிக்கிறதுக்கும் உண்மையில காமிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசுவே சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறனோ, அதுக்கு ஒபே பண்ணுகிறனோ, அதுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை. அப்போ அன்பு கூறுறது மூலமா நாம் தேவனிடத்துல மட்டும் அன்பு கூறக்கூடாது, சக விசுவாசிகளிடத்தில் என்ன பண்ண வேண்டும், அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்துல அன்பு கூறன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணணும், செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
அவர் என்ன சொல்கிறார்? நிறைய சொல்லுகிறார். அப்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நன்மை உண்டாகுது? அவர் சொல்ற, நானே என்ன அவனுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்றார். பாருங்க, 23ஆம் வசனத்துல இயேசு இன்னொரு முறை சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்னு, நான் சொல்றதை கேட்பான். கண்டிப்பா நான் சொல்றத கேட்பான். அவனை பத்தி நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுவான். என் வசனத்திற்கு கீழ்ப்படிவான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட என் பிதாவும் அன்பா இருப்பாரு. என்கிட்ட அன்பா இருக்கிறது போல என் பிதா அவன்கிட்டயும் அன்பா இருப்பாரு. நாங்கெல்லாம் வந்து அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று அவர் சொல்றாரு. இங்க வந்து இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். இப்ப வந்து இன்னைக்கு என்ன பிரசங்கம் நம்ம கேட்க போறோம்னா, அந்த தேவனுடைய அன்பு தலைப்புல இன்னைக்கு வந்து என்ன ஒரு சப்டைட்டில கேட்க போறோம்னா, நீங்க யார அல்லது எதை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறீர்கள்? உண்மையாவே தேவனிடத்துல நீங்கள் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறீர்களா, இல்ல தேவனை காட்டிலும் ரொம்ப அதிகமா வேற ஏதாவது நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? துரிதமா சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். ஏன் இதை வந்து கேட்கிறேன்னா, எதை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அதற்கேற்ற அதன் அடிப்படையிலான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ முடியும். அதுக்கேற்ற ஒரு பலனை தான் நீங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்மள எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கணுங்க, அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், வாயில எல்லாமே சொல்றோம். அது பாருங்க, நல்லா கவனிங்க, வாயில சொல்றோம், ஆமா ஆண்டவரே நீர் தாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றோம். ஆனா உண்மையாவே நம்ம அவரை நேசிக்கிறோமா? எந்த அளவுக்கு அவரிடத்தில் நாம அன்பா இருக்கிறோம் என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம பார்க்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10:37 வாசிக்கிறேன். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாருங்க, இங்க வந்து அவரை பின்பற்றுதல இருக்கக்கூடிய ஒரு நம்ம அதுக்கான ஒரு கிரயத்தை அவர் இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது வந்து எப்படிப்பட்டது என்பதை அவரை இங்க சொல்றதை பார்க்கிறோம். இந்த வசனத்துல வந்து நம்ம அவருடைய சீஷர்கள் இடத்தில் இயேசு இதையெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? தங்களுடைய சீஷரை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்காக அவர் அனுப்புகிறாரு. எல்லாத்த பத்தியும் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்து அவர்களை அனுப்புறாரு. முழுக்க முழுக்க ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அவரை பின்பற்றுறதுல இருக்கிற ஒரு புரட்சிகரமான நிபந்தனையை அவர் இங்க சொல்றத பார்க்கணும். என்னை விட நீ வந்து தகப்பனையாவது தாவையாவது மகனையாவது மகளையாவது என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கிறவனாக இருக்கக்கூடாது அப்படின்றது. இங்க இயேசு எதை வலியுறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பதை வந்து ரொம்ப முதன்மைப்படுத்தி அவர் என்ன பண்றாரு? வலியுறுத்துகிறதை நாம இங்கே பார்க்கிறோம். இந்த பூமியில இருக்கிற அந்த உறவுகளை காட்டிலும் ஆண்டவரிடத்துல நாம ரொம்ப அன்பை இருக்க வேண்டும். பூமியில நமக்கு மிக நெருங்கின சொந்தம்னா யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மாக்கு வந்து பிள்ளைகள் ரொம்ப பிரியமானவர்களா இருப்பாங்களா? ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இது வந்து அந்த கலாச்சாரத்தில், அந்த எபிரேய கலாச்சாரத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா குடும்பம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்தது. இப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாரு? அவங்க குடும்பத்தையே விட்டுட்டு இவர் பின்னாடி வரணும்னு சொல்றாரு. இல்ல, குடும்பத்தை நேசிக்கணுங்க, ஆனா அவரை விட ரொம்ப அதிகமா நேசிக்க கூடாது, அவரை தான் முதன்மையான இடத்துல வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
குடும்பமோ அல்ல வேற எந்த உறவோ, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய இடத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே என்னுடைய சீஷனாக இருக்க, ஒரு சீஷனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவரிடத்துல அன்பு கூறணும், அவரை முதன்மையான இடத்துல வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா அவருடைய சீஷரா இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு காஸ்ட் நம்ம கொடுக்கணும், விலை கரைத்த கொடுக்க வேண்டும் என்று அவர் இங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இப்படி சொல்றது மூலமா குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருப்பா, குடும்பம் உனக்கு முக்கியம் கிடையாது அப்படி சொல்லல ஆண்டவர். அதற்கு மாறாக கரெக்ட் வரிசை கிரமப்படுத்துறார். முதல்ல ஆண்டவர், அப்புறம் குடும்பம், அப்புறம் மற்ற எல்லாமே. முதல்ல காட் ஃபர்ஸ்ட், தென் ஃபேமிலி அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல இதே போன்ற 9ஆம் அதிகாரத்துல நாம இதே போன்ற ஒரு வசனம் வருகிறதை நாம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு தீர்ப்பு 59ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 9:59. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரை, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. தகப்பன் இறந்துட்டாரு, இல்ல அவங்க தகப்பன் உயிரோடு இருக்கிறாரு. சரிங்க, அவருக்கு வயசாகட்டும், அவர் மறிக்கட்டும், அவர் வயசாகி மறிக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறமா நான் உங்களை வந்து பின்பற்றுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை பின்பற்றுறேன், அப்புறமா உங்களிடத்துல நான் அன்பு கூறுறேன் அப்படி சொல்லுகிறதை இங்கே நாம பார்க்கிறோம். His father was still alive. Figurative நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப நான் வந்துட்டேன்னா இங்க யார் செய்வாங்க அப்படின்ற விதத்துல அவர் சொல்றதை, அந்த சீஷன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன பாருங்க. முதல்ல நான் போய் என் தகப்பன் அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்லும் பொழுது அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாய் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றது ரொம்ப கன்சர்னா இருக்கணும். இந்த உலக பிரகாரமான இந்த பூமிக்குரிய அக்கறைகளை காட்டிலும் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகிறார். நம்ம ஒரு இடத்துல அன்பா இருக்கும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமா நம்ம செய்வோம் பாருங்க. சமாரிய ஸ்ரீ உதாரணமா எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறாரு. ஆண்டவரே உண்மை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். கொஞ்ச நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க போயிட்டு சுவிசேஷத்தை அந்த அம்மா அறிவிக்கிறத பார்க்கணும். அவங்க வாழ்க்கையில என்ன ஆச்சு, இப்ப இருந்த புருஷன் என்ன எதுவுமே சொல்லப்படல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட வேலைய, அவங்களுடைய ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. முதல்ல எதை செய்யணுன்றது அவங்களுக்கு மாறிடுச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நாம அதை வாசிக்கிறோம். ஏன்னா இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து அந்த ஊர் ஆளுங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியர் அவரிடத்தில் வந்து 39ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். பாத்தீங்கன்னா இங்க இயேசுவை நேசிட்டாப்போ அவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிண்டா அவருடைய அன்பு இந்த அம்மாக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இப்ப தெய்வீக அன்பு உள்ள வந்துடுச்சு. அந்த அம்மா நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இயேசுவை. இவர் எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரா இருக்கிறாரு, இனிமேல் நான் சும்மா இருக்க கூடாது. இவ்வளவு நாள் என் வாழ்க்கை வந்து வேற ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தேன். எனக்கு வந்து புருஷன் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம், இந்த உலகப்பிரமான காரியங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கினேன், இவர் எவ்வளவு நல்லவர், இவர் எனக்கு எவ்வளோ அன்பை காண்பித்து இருக்கிறார். இந்த அன்பை நான் போய் என்ன பண்ண போறேன், அறிவிக்க போறேன். இந்த அன்பை போய் மற்றவர்களுக்கு நான் சொல்ல போறேன்னு சொல்லி எங்க போய் சொன்னாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்துவன்ட்ட வர்ற அளவுக்கு இந்த அம்மா போய் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதுக்கு உடனே வேணும், நீ வரணும் அப்படின்றாரு. இருங்க, நான் எங்க அப்பாவெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வரேன், அவரு மறிக்கிட்டோம், ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க
அவருக்கே வயசாகி இயற்கையா மறுக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணிட்டு அப்புறமா வரான் அப்படின்றான். ஆனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏரை கட்டி வச்சுட்டு முதல்ல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை பத்தி அவங்க போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. அவரு உண்மையாவே அவர் ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கதரிசி, வரப்போற மேசியா அவர் தான், நீங்க வாங்க வந்து பாருங்க, நீங்க வாங்க அவர் பேசுறதை கேளுங்க, நான் பேசுறதை விட்டு முதல்ல அவர் பேசுறதை வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஊரே திரண்டு வந்துடுச்சு. சம்மாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசிக்கிறார்கள். ஊர்ல எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச புரட்சி வருதுன்னு பாருங்க. ஊர் முழுக்க திரண்டு வருது. இந்த அம்மா சொல்றது ஒரு பக்கம், அப்புறம் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, வாங்க வாங்க அவர் பேசுறதை கேட்கலாம் வாங்க, எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அவர் பேசுறதை கேட்கறதுக்கு, வாங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் ஊரே திரண்டு ஆண்டவரிடத்துல வருகிறார்கள். ஆண்டவரிடத்துல வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். அப்ப அவர் மேல அன்பா இருந்தால் அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். இப்ப யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களா இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது இதனுடைய பின்னணிய 14ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். 14, 15, 16 இயேசு கிறிஸ்துவோட ஃபேர்வெல் ஸ்பீச். இப்ப போக போறாரு, பிதாவின்ட்ட போக போறாரு. அங்கதான் வந்து அரிப்பு, அங்க திரும்ப போக போறாரு. இவர் போறான்னு சொன்னோட சீஷர்களுக்கெல்லாம் கதி கலங்குது. எல்லாருக்கும் ஒரே பயம், கலக்கம் உள்ள வருகிறது. ஏன்னா முன்னாடி வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 27 வாசிக்கும் போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவங்க இருதயம் கலங்கி போயிருக்குது, பயத்தினால் நிரம்பி இருக்கிறது, அவர்கள் இருதயம் அப்படி இருக்கிறது. அதனால அவர் வந்து சொல்ற, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா அவ்வளவு கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா இப்ப இயேசு போறேன்னு சொல்றாரு. அவர் போறேன்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தருடைய இருதயம் கலக்கமும் பயமும் நிரம்புது. ஐயோ, நம்மளை விட்டு நம்ம தலைவர் போறாரு, இனிமேல் நம்ம என்ன பண்றது? யாராவது சுகமாக்கணும்னா நம்ம என்ன பண்றது? யாராவது உயிரோட எழுப்பணும்னா நம்ம என்ன பண்றது? சாப்பாடு பத்தலைன்னா நாம என்ன பண்றது? ஒரு பெரிய ஒரு பயமும் கலக்கமும் அவர்களுடைய உள்ளத்துல வந்து விடுகிறதை நாம பார்க்கிறோம். அதனால இயேசு சொல்றாரு, நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. இப்ப ஒரு ஒண்ணு சொல்றாரு, நான் போறேன், எங்க? என் பிதாவின் இடத்துக்கு போறேன். நான் போறது உங்களுக்கு நல்லா இருக்கும். போலனா தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டாரு. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். அதனால நான் போறது உங்களுக்கு நல்லதான் இருக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, என்ன எப்படி வாழ்க்கையை சமாளிக்கிறது? போயிட்டாருன்னா என்ன ஆகுறது? இவ்வளவு நாள் கெத்த சுத்திட்டு இருந்தோம், இவ்வளவு பெரிய தலைவர், அவர் பின்னாடி நாங்கெல்லாம் அவருடைய சீஷர்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா சுத்திட்டு இருந்தோமே, இப்ப ஒரு போறேன்றாரு, நாங்க என்ன பண்றது? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க எங்க போவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, நான் போவேன்னு மட்டும் சொல்லுங்க, திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்ப நீங்க என்கிட்ட அன்பு உள்ளவர்களா இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். எப்படி சந்தோஷப்பட முடியும்? இவர் சொல்றாரு, நான் போவேன்னு என்கிட்ட அன்பா மட்டும் இருந்திருந்தீங்கன்னா, என்ன நேசிச்சீங்கன்னா, என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா, நான் போவேன்னு சொன்னதை பத்தி நீங்க சந்தோஷப்படுவீங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நடக்க போற ஒண்ணும் சொல்றாரு, அத நான் போறேன் அப்படின்னு. லாங்கா அவர் போறதுனால அவருக்கு என்னென்னலாம் விளைவுகள் இவர்களுக்கு ஏற்படும் என்பதையும் அவர் இங்க சொல்லுகிறதை ஏன் இப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் போன தேற்றரவாளன் உங்களிடத்துல வரமாட்டேன், போலன்னா வரமாட்டாரு, போனா வருவாரு.
பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை கைட் பண்ணுவார், உங்களை லீட் பண்ணுவார். அவர் உங்களை லீட் பண்ணுவாரு, உங்களுக்குள்ளவே வந்து வாசம் பண்ணுவாரு. ஏன்னா இப்ப நான் ஒரு ரிடம்ஷனை வந்து நான் மீட்பை நான் வந்து முழுமையாக செய்து முடிக்க போகிறேன். ஆகவே இந்த மீட்பை செஞ்சு முடிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வருவாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார், உங்களை இந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு உதவி செய்வார். இது எல்லாவற்றையும் அத பாருங்க. என்கிட்ட அன்பா இருந்தா நான் சொன்னது குறித்து சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்றாரு. இப்ப இது பாத்தீங்கன்னா 2 விதத்துல நாம பார்க்கணும். ஒண்ணு வந்து இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அப்புறம் லாங் டர்ம்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, இது 2த்தையும் நாம பார்க்கணும். இப்படிதான் நம்ம வந்து நாமளும் பாக்குறோம். நமக்கும் வந்து என்ன பண்ணுது, பயம் வருது, கலக்கம் வருது. ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ, ஒரு விஷயத்த மைக்ரோஸ்கோப்ல பாக்குறது. இன்னொன்னு என்னன்னா டெலஸ்கோப்ல பாக்குறது. நம்முடைய வாழ்க்கையில வந்து இப்ப இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் வியூல பாக்குறாங்க. ஐயோயோ இயேசு போறாங்க, என்ன நடக்க போது தெரியல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன், எப்படி சமாளிப்பேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றதுன்னு இந்த குறுகிய கண்ணோட்டத்தோடு அவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க. மைக்ரோஸ்கோபிக் வியூ, மைக்ரோஸ்கோப் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலையே என்னன்னா சின்னத கண்ணுக்கு தெரியாதது எல்லாத்தையும் பெருசா ஆக்கி காட்டும். கண்ணு தெரியாததெல்லாம் பெருசாக்கி காட்டுது மைக்ரோஸ்கோப். அதுதான் பிசாசு என்ன பண்றான், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்றான், பெருசாக்கி காட்டுறான். ஒரு சின்ன தேவை இருக்கலாம், அதை ரொம்ப பெருசாக்கி காட்டலாம். கடவுள் நம்மள அழைச்சிக்கிறாரு, அதை விட்டுறோம் நம்ம. சின்ன தேவை இருக்குது, ஐயோ நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், என் கடவுள் உதவி செய்ய மாட்டாரா, கடவுள் உங்களுக்கு அந்த தேவை சந்திக்க மாட்டாரா, கடவுள் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாதா, என்னங்க இது? நாம என்ன பண்றோம், இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி காட்டுறான். உன் வாழ்க்கைய பாரு, உனக்கு வேலை இல்ல, உனக்கு வந்து கடவுள் அழைச்சிருக்கலாம், ஆனா ஊழியம் பெருகல, ஊழியத்துல ஒரு பெரிய பலன் எல்லாம் உண்டாகல, நீ என்ன பண்ண போற, எதிர்காலம் என்ன ஆக போகுது, உன் பிள்ளைங்கள் என்ன ஆக போறாங்க, இப்படியே அவன் என்ன பண்றான்னா அவன் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து மைக்ரோஸ்கோப்ல காமிச்சிட்டே இருக்கிறான் பாரு நமக்கு. உடனே நம்மளுக்கு பயம் வருது, உடனே நம்முடைய இருதயத்துல கலக்கம் வருது. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கலக்கமும் பயமும் வருது. வருமானம் கிடையாது, என்ன பண்றதுன்னு. ஆனா இப்ப இன்னொன்னு பாருங்க, டெலஸ்கோப்ன்றது வந்து அது எப்படி பாருங்க, டெலஸ்கோப் அப்படின்றது வந்து டெலி அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ், டெலின்னு சொல்றது என்னது, டிஸ்டன்ஸ். ஸ்கோப் அப்படின்றது வந்து பாக்குறது. அப்ப இது எல்லாவற்றையும் தூரத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்றேன்னா இந்த டெலஸ்கோப் என்ன பண்ணுது, கிட்ட காமிக்குது. ரொம்ப தூரத்துல இருக்கிறதெல்லாம் கூட நமக்கு அது அருகில் இருக்கிற மாதிரி காட்டுது. கடவுள் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வாக்குதத்தங்கள், நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரங்கள், இதெல்லாம் என்ன பண்ணோம், இந்த டெலஸ்கோப்ல பார்க்கணும். பாருங்க, நம்ம வந்து இந்த உலகம் பாக்குற மாதிரி நம்ம பார்க்கவே கூடாது. உலகம் பாக்குற மாதிரி பார்த்தா மைக்ரோஸ்கோப்ல பாக்குற மாதிரி இந்த சீஷர்கள் அப்படிதான் பண்ணிட்டாங்க. ஐயோயோ இயேசுவா போறான்றாருங்க, யாரையாவது சுகமாக்கணும்னா நான் என்ன பண்றது, திடீர்னு ஒன்று குஷ்டரோகி வந்துட்டா என்ன பண்றது, திடீர்னு மருத்துவரை எழுப்புன்னு சொன்னா நான் என்ன பண்றது, இது மாதிரி ஒரு என்ன பண்றதுன்றத அதை பெருசா பாக்குறாங்க. பேதுரு கூட பாருங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆண்டவர் உயிரோட எழுந்துட்டாரு, எல்லாம் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தாச்சு. பார்த்துட்டு வந்த பிறகு அவன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன், யாரெல்லாம் வருதுன்னா எல்லாரும் போயிடுறாங்க, பின்னாடியே போயிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப இவ்வளவு நாள் வந்து எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவர் பார்த்துப்பாரு, சாப்பாடு வேணுமா ஆண்டவர் பார்த்துப்பாரு,
வரி கட்டணுமா ஆண்டவர் பார்த்துப்பாரு, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாரு அவரு. ஏன்னா வரி கட்டணும் பொழுது அவர் சொல்ற, போய் கடலை போய் தூண்டில போட்டு ஒரு மீனை பொடி, அந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கும் எனக்கும். கடல் கொந்தளிதா, அதை என்ன பண்ணுவாரு, வாயில பேசியா அமர்த்திடுவாரு. என்ன வேணா பண்ணாரு. கடல் மேல நடக்கிறான், இவன் மூழ்கிறானா, மூழ்கின உடனே ஆண்டவரே அமைந்து போறானோ, உடனே அவர் என்ன பண்றாரு, உடனே கையை பிடிச்சு தூக்குறாரு. அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்ட? எந்த சமயத்துல அவரால உதவி செய்ய முடியும், ஏன்னா கூட வருகிறார். ஆனா இப்ப போறான்றாருன்னா என்ன பண்றது அப்படின்னா. ஆனா இவர் போனா எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நன்மைகள்லாம் நம்மளை தேடி வருதுன்றத இந்த டெலஸ்கோப் மூலமா வசனத்தினுடைய வெளிச்சத்துல அவன் பார்க்கிறது இல்லை. இப்ப நாமளும் அப்படிதான் பார்க்கணும். அவரிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அவர் சொல்றாரு, வசனத்தை கை கொள்ளுப்பா, வசனத்தை பாரு, வசனம் என்ன சொல்லுதுன்னு கேளு. என்கிட்ட அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லாத. அன்பா இருந்தாக்கா வசனத்தை பாருப்பா, வசனத்தை நோக்கிப்பார். வசனத்து மூலமா நான் யாருன்னு பாரு. வசனத்து மூலமா நான் எவ்வளவு அன்பானவன், நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு வல்லவர், நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், பிசாசு என்ன பண்றோம், நம்மளுக்கு நைஸா கொண்டு வந்து மைக்ரோஸ்கோப் வச்சிடறோம். பாரு உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் பாரு. அமெரிக்கால ட்ரம்ப் எவ்வளவு அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்து நிறுவாரு பாரு. நாடு போற போக்க பாரு, விலைவாசி உயர்வை பாரு, கோல்டு எவ்வளவு விலை உயர்ந்து நிறுன்னு பாரு, எல்லாமே விலை உயர்ந்துனே இருக்குது பாரு. இந்த மைக்ரோஸ்கோப்பை கொண்டு வந்து நம்ம கண்ணுகிட்ட செட் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன கண்ணுக தெரியாத விஷயம்லாம் இந்த மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும்போது பெருசு பெருசா தெரிய ஆரம்பிக்குது. நம்முடைய எதிர்காலம், ஐயோயோ நான் பண்ண போறேன்னு தெரியலையே, எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டணுமே. இதை சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம இங்க வருந்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கலைங்க, வெறும் இதுக்காக அழைச்சாரு. அவர் சொல்றாரு, நான் பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை இந்த உலகத்துல அனுப்புறேன். ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. சீஷர்லாம் சொல்றாங்க, நான் எதையும் எடுத்துன்னு போவாதீங்க, வழிக்கு பணத்தை பையாகி எதையும் எடுத்துன்னு போவாத, சும்மா போனி, நான் உன்னை அனுப்புறேன்னா உனக்கு சாப்பாட்டுக்கு நான் தரேன், நான் உன்னை அனுப்புறேன்னா உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன், தேவைகள்லாம் நான் சந்திக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்றாரு. நாம் என்ன பண்றோம்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பிள்ளைங்க என்ன ஆவாங்க, எப்படி பணம் வரும், எப்படி வருமானம் கிடைக்கும் நம்மளுக்கு, இதே யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நாம் என்ன பண்ணோம், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும், அவர் வசனத்தை கை கொள்வர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனம் என்ன டெலஸ்கோப்ல பார்க்கணுங்க. இவர் போனா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவர் ஒரேடியா போயிட மாட்டாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டாரு. அவர் திரும்ப வரேன்னு சொல்கிறாரு, போயிட்டு அப்படியே இல்ல, திரும்ப வரேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா போயிட்டு வரத்துக்குள்ள அவர் அந்த தேற்றவாளன் அனுப்புறேன்னு சொல்லிக்கிறாரு. பிதாவின் இடத்துலதான் இவர் போறாரு, அங்க எனக்காக தான் போறாரு, எனக்காக அங்க ஜெபிக்கிறாரு, எனக்காக அவர் வேண்டுதல் செய்யறாரு, எனக்கு அவரு வல்லமை அங்கிருந்து அனுப்புறாரு, உதவியும் ஒத்தாசையும் அனுப்புகிறாரு, திறந்த வாசலை எனக்காக அனுப்புறாரு. இவர் போறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மீட்பின் கிரியை பரலோகத்துல போய் செஞ்சு முடிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை அனுப்பணும், அவர் இங்க வரணும், எனக்குள்ள வரணும், அபிஷேகத்துல நான் நிரம்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உள்ள இருந்து என்ன கைட் பண்ணுவாரு, எனக்கு வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும். டெலஸ்கோப்ல பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் என்ற டெலஸ்கோப் மூலமா பார்க்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. இது மூலமா பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா சுகமாக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது, மீட்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது, மீட்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த வசனத்து மூலமா பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் காண முடியும். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இல்லை, ரொம்ப கிட்ட நம்ம பார்க்க முடியுங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதை பார்க்கும்போது, மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் வரும், ஒரு சோர்வு வந்துடும். ஐயோ எப்போதான் இதெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போதுன்ற மாதிரி தெரியும். ஆனா டெலஸ்கோப் என்ற வார்த்தை என்கிற டெலஸ்கோப்ல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற எல்லாம் நமக்கு ரொம்ப பக்கமா தெரியுங்க. அப்ப நீங்க எப்படி பார்க்க போறீங்க? அவரை நேசிக்கிறேன், அவரோட இடத்துல அன்பா இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த வசனம் என்கிற டெலஸ்கோப் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்ப. அவர் சொல்லிட்டாரு, நீ நல்ல ஒரு குறையும் உனக்கு இருக்காது, நல்ல தேசத்துல நீ இருக்க, நல்ல திருப்தியா சாப்பிடுவ, நல்ல வீடுகளை கட்டுவ, அதுல குடியேறுவ, உனக்கு உண்டானதெல்லாம் வர்த்திக்கும், பொண்ணு வெள்ளியும் உனக்கு பெருகும். எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இந்த டெலஸ்கோப்ல பார்க்கணும் டெய்லி வாழ்க்கைய.
கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறாரு. அவரை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அவர் வல்லமையை தராரு. எனக்கு இந்த பிரச்சனையை தாண்டி சொல்றதுக்கு எனக்கு அவர் உதவி செய்யறாரு. எனக்கு பரத்திலிருந்து ஒத்தாச உதவி வரும். ஆபத்து காலத்தில் அவர் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறாரு. எந்த வியாதியும் என்ன கொல்ல முடியாது. இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வருவேன். ஏன்னா அவர் எல்லா வியாதிகளையும் ஏற்று சுமந்து தீர்த்து இருக்கிறாரு. ஒரு வியாதி பார்த்தோன்னு நம்ம பயந்துடுறோம். ஏன்னா மைக்ரோஸ்கோப் எடுத்துட்டு வந்துடும் பிசாசு. பாரு எப்படி நல்லா நடக்குது பாரு, சரியில்லை, வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குது, உஷாராரு, ஜாக்கிரதையாரு, நம்மள கையோட்டு போயிடுமா, எல்லாம் ஏசு அப்படியே போயிட்டு வரேன்னு நினைச்சாங்க. இல்லைங்க, போய் வரேன்னு தான் சொல்லிக்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த மைக்ரோஸ்கோப்ல உங்களுடைய தோல்விகளையும் குறைவுகளையும் கவலைகளையும் இல்லாமையும் வறுமை ஏழ்மையை தரித்திரத்தை பார்க்கறத விட்டுட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் வசனம் என்கிற டெலஸ்கோப் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை கவனிங்க. உங்க வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கை ரொம்ப நன்றா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வாதமா நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள்லாம் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும், கிட்ட தெரியும். நமக்கு வாழ்க்கையில் ஒரு மாபெரும் நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். நான் சொல்றேன், எல்லாத்தையும் எதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கனால இந்த மைக்ரோஸ்கோப்பும் டெலஸ்கோப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் அவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் என்கிற டெலஸ்கோப் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். கடவுள் எதிர்பார்க்கிற விதத்துல உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு விருந்து நமக்கு இருக்குது இன்னைக்கு. ஆகவே நம்முடைய மத்தியில் இருக்கிற இணை போதகர் பாஸ்டர் எஸ்ரா வந்து திருவிருந்துல நம்மை நடத்துவார். முதல்ல நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிற்பாடு திருவிருந்துல நம்ம கலந்து கொள்வோம். ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம முடிச்சிடலாம். ஆகவே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, திரும்பி வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் பயந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள். ஏன்னா நீங்க போயிட்டா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சாங்க ஆண்டவர். ஆனா போறது எவ்வளவு நல்லதுன்னு நீ சொல்லி இருக்கிறீர். வசனத்தை பார்க்க தவறினார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற மைக்ரோஸ்கோப்பை உபயோகப்படுத்தி கண்ணு தெரியாததெல்லாம் பெருசு பெருசா பாக்குறதெல்லாம் விட்டு போட்டு, ஆண்டவரே, வசனம் என்கிற டெலஸ்கோப் மூலமா எல்லாவற்றையும் கிட்ட இருக்கிற மாதிரி நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தின் வழியில் அவர்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட சத்தியம் அவர்களுடைய இருதயத்தில நிலைத்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மிடத்துல அன்பு கூறட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில உண்மை முதலாவது இடத்துல அவர்கள் வைக்க எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் சரித்தை விட்டு அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா அசௌகரியங்களும் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஜீவனும் நல்வாழ்வும் வெற்றியும் ஜெயமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் மக்களோட வாழ்க்கையிலே உண்டாகட்டும். மக்களோட வாழ்க்கை தரம் உயரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியத்தில் அவர்கள் வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்கிற டெலஸ்கோப் மூலமாக இந்த மக்களுக்காக நீர் என்னவெல்லாம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து விசுவாசிக்க எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எஸ்ரா இருக்காரு. இப்போ நாம திருவிருந்துக்கு நேராக நாம கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை திருப்புறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்
சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. பிரியமானவர்கள், இந்த அருமையான நாளிலே நம்ம புதிய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பந்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பந்தியில பங்கு கொள்ளும்படியாக நான் உங்களை ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். பழைய உடன்படிக்கையின் கீழே இந்த திருவிருந்துல பங்கு கொள்ளணும்னாவே, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னாவே அது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு காரியமா இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு பயத்தின் திகிலையும், அது ஆசாரியர்களுடைய உள்ளத்துல, பிரதான ஆசாரியர்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பயத்தின் திகிலையும் அச்சத்தையும் உண்டாக்கியது. ஏன்னா அங்க அவர் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்துல வாசம் பண்றார். மனுஷன் பாவியா இருக்கிறான். ஆகவே உள்ள நுழைய முடியாது, அவ்வளவு பயம். அதனாலதான் இங்க அவர் சொல்லும்போது 19 வசனத்துல அவர் சொல்றாரு, நம் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஒரு நியூ வே அண்ட் லிவிங் வே. New and living way. Jesus has opened a new and living way to go to the holy place, the most holy place. அப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு தைரியம் உண்டா இருக்கு, ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு. அதனால தூரமாவே நிக்காத, தைரியமா கிட்ட வா அப்படின்றாரு. பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் தூரமா நிப்பாங்க, எல்லாம் வெளியே நிப்பாங்க. சிலர்லாம் ஆசிரியர் கூடத்துக்கு வெளியே நிப்பாங்க. ஆசிரியர் எல்லாம் உள்ள வருவாங்க, பலிபீடத்து வேலையை செய்யணும். அப்புறம் சமூகத்து அப்பங்கள் இருக்கிற அந்த மேசை இருக்கணும், லேவர் இருக்கு, அதுல நம்மளை சுத்தம் பண்ணணும். நிறைய காரியங்கள் உள்ள இருந்தது. பொன் குத்து விளக்கு எரிஞ்சு அதுல எண்ணெய் ஊத்தணும், திரிய பத்த வைக்கணும், அந்த விளக்கு எப்பவுமே அணையாம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த ரத்தத்தை எடுத்து போகணும். நிறைய வேலைகள் இருந்தது. அது உள்ள போறதுக்கு பயம். ஏன்னா இந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் தன்னை சரியா சுத்திகரிங்கன்னா கூட அங்க உள்ள போய் காலி ஆயிடுவார். அதனால ஒரு பெரிய பேரச்சம் உள்ள இருந்தது பாருங்க. அதனாலதான் இங்க இவர் சொல்றாரு, இல்ல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு நியூ அண்ட் லிவிங் வேவை ஓபன் பண்ணி இருக்கிறாருங்க. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு இப்ப தைரியம் உண்டாயிருக்கிறது. இதை பத்தி 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, இளங்காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தினால அல்ல, தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் சாம்பல் அதுல கிடையாது, அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையின் வழியாக புதிய ஜீவன் உள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். முன்னாடி அந்த மார்க்கமே இல்லை. முன்னாடி வெறும் திரை தான். அந்த திரையை பத்தி சொல்றாங்க சரித்திர வல்லுநர்லாம், அது 4 இன்ச் திக்னஸ் இருக்குமா. அதுவும் வெறும் துணி மட்டும் கிடையாது, அது நடுவுல பாத்தீங்கன்னா கோல்டுல, அது கோல்டு இழைகளை வச்சு அந்த திரையை செஞ்சிருப்பாங்களாம். ஒரு சரித்திர வல்லுநர் சொல்றாரு, இந்த திரையை ஒரு பக்கம் கொக்கி போட்டு, இந்த பக்கம் ஒரு குதிரையிலையும் அந்த பக்கம் துணியில கொக்கி போட்டு இன்னொரு குதிரை அந்த பக்கமும் எடுத்து 2 பக்கமும் இழுத்தா கூட அந்த திரையை கிழிக்கவே முடியாதான் பாருங்க. அவ்வளவு திக்கான திரை, அவ்வளவு கடினமான ஒரு திரை. ஏன் அந்த திரைன்னா, கர்த்தர் சொல்ற, நான் பரிசுத்தன், அதனால நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறேன், அந்த திரைக்கு அந்தாண்ட பக்கம் வரைக்கும் நீ வா, உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அந்த திரையினுடைய அடையாளம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஒரு நியூ அண்ட் லிவிங் வேவை உண்டு பண்ணியிருக்கிறார். அது வழியாக நாம பிரவேசிக்கிறோம். இந்த திரையின் வழியா இல்ல. அந்த திரையின் வழியா பிரவேசிச்சவங்க நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க, ஏன்னா சரியா சுத்திகரிக்காம. ஆனா இந்த திரையின் வழியாக நாம பிரவேசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஒரு பெரிய கான்பிடன்ஸ் இருக்கு. கடவுள்கிட்ட நம்ம நேரடியா போக முடியும், கடவுளை முகமுகமா பார்க்க முடியும், அவர்கிட்ட பேச முடியும், அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நாம பெற்று அனுபவிக்க முடியும். அவர் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. திரையின் வழி அல்ல, மாம்சமாகிய திரையின் வழியாக அந்த மாம்சத்தை கிழிச்சு அது வழியா நாம போறோம். அப்படி போகும்பொழுது அவருடைய ரத்தம் நம்மளை கிளென்ஸ் பண்ணுது. தைரியமா போக முடியும், எந்த பயமும் இல்லை. அதனால துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் என்ன பண்ண போறோம்,
சேர கடவும். அவர் சொல்றாரு, draw near to God and hold to fast அப்படின்றாரு. எப்படின்னா through his blood. கான்பிடன்ஸ் என்ன? பீயிங் ஷூர், அந்த பூரண நிச்சயம் நமக்கு கிடைக்குது. அதான் கான்டினியூ. கன்வின்ஸ்டு, God has eradicated all my sins. He will never ever think about my sins. முன்னாடி இருக்கிற வசனங்கள் 17-18 சொல்லுது, பாவங்கள் எல்லாம் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படுகிற வேறொரு பலி இல்லையே, அவர் இனிமேல் நினைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்கு. ஏன் பாவத்தை அவரு நினைச்சு பார்க்க மாட்டாரு. அப்ப கான்பிடன்ஸ், தைரியம். அதுக்கு ஆப்போசிட்னா பயம். நிறைய பேர் திருவிருந்தனோன்னா ஒரு பயத்தோட ஐயோயோ என்ன பண்ணுவார் தெரியலையே. நிறைய பேருக்கு ஒருவேளை நம்ம வியாதிப்பட்டவன் ஆயிடுமோ, பலவீனர் ஆயிடுமோ, நித்திரை அடைஞ்சிடுமோ. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. தைரியமா வரலாம். ஏன்னா அவருடைய ரத்தம் இருக்கு, அவருடைய மாம்சமாகிய திரை நமக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களார நம்மை சுத்திகரித்திருக்கிறது, அவருடைய சரீரம் நமக்கு சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறது, சுத்த ஜலத்தால் நம்ம இப்ப கழுவப்பட்டிருக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நம்ம சேர முடியும். அதனால அவர் சொல்றாரு, அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த திருவிருந்துல பங்கு கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த திருவிருந்துல நீங்க பங்கு கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய ரத்தத்து மூலமா தகுதிப்படுத்துகிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு உண்டா இருக்கிறது. வேவரிங் இல்ல, பயம் இல்ல, நிச்சயமற்ற தன்மை இல்ல, பூரண நிச்சயம் நமக்கு உண்டா இருக்கிறது, தைரியம் நமக்கு உண்டா இருக்கிறது. இப்ப வெளியே நிக்க தேவையில்ல, தைரியமா உள்ள வரலாம். Draw near to God. You can come near to God. You can draw near to God with hope-filled hearts. நம்பிக்கை நிறைஞ்ச இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் என்ன பண்ண முடியும்? கிட்ட வர முடியும். நான் சொல்றேன், பயப்படாம தைரியமா வாங்க. ஒருவேளை இல்லைங்க, நான் என்னமோ தெரியல, எனக்கு இதுல பங்கு கொள்ளக்கூடாத மாதிரி இருக்கு, நான் சரியில்லை அப்படின்னீங்களா, இது ரொம்ப நல்ல நேரங்க. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் நமக்காக விற்கப்பட்டிருக்கிறது, அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். ரத்தம் எப்பவுமே நம்மள கிளென்ஸ் பண்ணி கொண்டே இருக்கிறது, கழுவி சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. அவர் சொல்ற வரும்போதே எப்படின்னா, சுத்த ஜலத்தால் சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டவர்களாயும், சுத்த ஜலம் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், கழுவப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் வாங்க. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள், சரீரம் முழுசும் கழுவப்பட்டவர்களாக, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயம். இப்ப இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்குதுங்க. தைரியமா வாங்க, இதுல பங்கு கொள்ளுங்கள். முதல்ல நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபித்து முடித்த பிற்பாடு எல்லாருக்கும் உங்களுக்கு பரிமாறப்படும். பரிமாறணும்னா அதெல்லாம் வாங்கி கையில வச்சுக்கோங்க. அதற்கு பிற்பாடு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எழுந்து நின்று அதை அனுசரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான திருப்பந்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இது பரிசுத்த பந்தியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படி ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக சீந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக விற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதிலே நாங்கள் பங்கு கொள்ளும்பொழுது உடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களிலே நாங்கள் பங்கடைகிறோம். எங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மாம்சமாகிய திரையை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இதுல பங்கு கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களை உம்முடைய ரத்தம் தகுதி படித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். திருவிருந்து பரிமாறப்படும், வேகமா கொடுங்க. நாம் யாரும் எழுந்திருப்போம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன்.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருவோம். தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த திருப்பந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களை பாவங்களற கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரம் எங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது பிற்கப்பட்டிருக்கிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகவும் உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது வெறுமனே இந்த அப்பத்திலும் ரசத்திலும் மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கல்வாரி சிலுவிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களிலும் நாங்கள் பங்கடைகிறோம். ஆண்டவர், உம்முடைய சுகம் எங்களுடைய சுகம், உம்முடைய ஜீவன் எங்களுடைய ஜீவன், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய வெற்றி எங்களுடைய வெற்றியா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடையதெல்லாம் எங்களுடையதா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தான். ஆண்டவர், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும். ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்துல வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகத்துல வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். செழிப்புல ஆசீர்வாதத்திலும் வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தணும் இன்னும் என்றும் சதா காலங்களில் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமீன்.